சார் இப்ப இவங்களுக்கு இப்ப கடகத்துக்கு தான் உச்சம் பெறாரு குரு. கண்டிப்பா. ஸோ எந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள வாரி வழங்குவாரு? பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிய குடுப்பார். அதிர்ஷ்டம்னா ஃபர்ஸ்ட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி. பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா? ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் தொடங்குறதுக்கான பணம் கொட்டுமாங்கிறத விட இவங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பா கிடைச்சிரும். கொட்டுங்கிறத விட தேவையான பணம் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. நம்ம தெளிவா சொல்லலாம். ஏன்னா உச்சம் பெறும்போது ஏன்னா கோடீஸ்வர யோகம்லாம் இருக்கான்னு கேட்பாங்கல்ல. கண்டிப்பா. மக்கள் எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தேவைக்கான விஷயமே கிடைக்கலங்கும்போது, தேவையான விஷயம் கிடைச்சா போதும் தானே இப்ப எதிர்பார்ப்பு வருது. ஸோ அவங்களுக்கு அந்த நிலைமை தான் கடந்த காலத்துல இருந்துச்சு. இவங்க கவலைப்படாத அளவுக்கு பொருளாதாரம் ஒரு ஏற்றத்தை சந்திக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லைஃப்ல இப்ப தான் சொந்த தொழில் தொடங்கலாமா? புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலாமா? அப்படிங்கிற மாரிலாம் இவங்களுக்கு ஐடியா வரும். ஸோ எந்த விஷயம் செஞ்சாலும் வெற்றி இவங்களுக்கு உறுதியா உண்டுங்கிறத குரு பகவான் கொட்டி குடுப்பாருங்கிறத உறுதியா சொல்றேன். சரி இப்ப இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது, என்ன மாரி வழிபாடு சார் சிறந்ததா இருக்கும்? நம்முடைய கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீர் ராசி. இந்த நீர் ராசிங்கும்போது அவங்க வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் சார்ந்த கோவில்கள். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கடல் சார்ந்த கோவில்கள், அல்லது வந்து ஆற்றங்கரையில உள்ள கோவில், அல்லது அவங்க ஊர் பக்கத்துல கிணறோட உள்ள கோவில். இந்த கோவில் ஏதாவது ஒரு கோவில் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுவது உறுதியாக இவங்களுடைய லைஃப்ல அமர்க்களமாக, அமோகமாக வாழக்கூடிய பாக்கியம் குரு பகவான் மூலமாகவும், அம்மனுடைய அருளாலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு.